கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய இரக்கம் தயவு இந்த நாளிலும் நமக்கு போதுமானதாக இருப்பதாக. சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய வார்த்தைகள் மாறவில்லை. அவர் சொன்னதை அப்படியே செய்கிற தேவன். எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவருக்கு பேர் சமாதான பிரபு. அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதனால் அவர் அப்படியே தமது சமாதானத்தை இந்த உலகத்தில் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்கே சமாதானம் இருக்கிறது. கலங்கி போயிருந்த சீஷர்களை காணப்போகிறார். இயேசு கிறிஸ்து மரித்து போனார். உலகமே, அவருடைய ராஜ்யமே என்ன செய்து கலங்கி போயிருக்கிறது. ஜனங்கள், ஐயோ நாங்கள் இந்த இயேசுவை நம்பினோமே, மரித்து விட்டாரே என்று சொல்லி கொண்டிருந்த வேளையில் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஒருவேளை அதை நம்ப முடியாமல் இருந்த சீஷர்கள் கலங்கி போயிருந்தாங்க, சமாதானம் பெற்றிருந்தார்கள். அன்றைக்கி அவங்க வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிரவேசித்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் அருளி செய்து அவருக்கு ஒரு சமாதானமான ஒரு நம்பிக்கையை ஊட்டி அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். அவர் சமாதானம் அருளி செய்கிற தேவன். அவர் சமாதானத்தை எப்பொழுதும் கொடுக்கிற தேவன். நிரந்தரமாக நமக்கு தருகிற நித்திய சமாதானத்தை அவர் கொடுக்கிறவர். அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏசப்பா, உங்கள் சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்னீங்களே, அதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் அப்படியே செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.